எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறதுங்க. இந்த நாள் சித்திரகுப்தரை வழிபட உகந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்வது, கடல் மற்றும் புனித நதிகளில் நீராடுவது போன்ற செயல்கள் மூலம் பாவங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு புண்ணியம் கிடைப்பதாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட அது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபடுவதும் ரொம்பவும் முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் இப்படி வழிபட்டால் என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, இந்த சித்ரா பௌர்ணமி எப்போது வருகிறது, எல்லாமே இந்த வீடியோவில் முழு தகவலாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்திலையுமே பௌர்ணமி வருங்க. ஆனாலுமே சித்ரா பௌர்ணமி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுதுங்க. 2025ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருதுங்க. மே 11ஆம் தேதி இரவு 8:48 மணிக்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:45 மணி வரைக்குமே பௌர்ணமி திதி உள்ளதாக சொல்லப்படுதுங்க. அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. சித்திரகுப்தர் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருப்பதாகவே சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே குறையுன்னு சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமி ஒரு முக்கியமான இந்து பண்டிகையாக கொண்டாடப்படுறங்க. இந்த சித்திரை மாதத்தில் வரும் இந்த நாளில் நம்ம செய்யும் வழிபாடுகள் நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான நாளாகவே சொல்லப்படுதுங்க. கர்ம வினைகளை கழிக்கவும் வாழ்வில் ஒளி பெறவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுவது ஒரு நல்ல வாய்ப்பாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. சித்ரா பௌர்ணமி என்பது இந்துக்களோட முக்கியமான ஒரு பண்டிகைன்னு சொல்லலாமே. இது சித்திரை மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுதுங்க. 2025ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி வருதுங்க. மே 11ஆம் தேதி இரவு 8:48க்கு துவங்கி மே 12ஆம் தேதி இரவு 10:45 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருப்பவர் சித்திரகுப்தரை. அன்று புனித நதிகளில் நீராடுவதால் பாவங்கள் அனைத்துமே தீர்வதே அப்படின்னு பார்த்துங்க. ஏழைகளுக்கு உணவு அளிக்கலாம், கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே நம்மிடம் குறையன்னு சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் வாழ்வில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம். சித்ரா பௌர்ணமி நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்கிறாங்க. அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. சித்திரகுப்தர் ஒவ்வொருவரோட கர்மாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவுகிறாரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்வாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருப்பது வழக்கமாகவே இருந்து வருதுங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் வழிபடுவதாக சொல்லப்படுது. நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்கரை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க. ஒரு முறை தேவர்களோட தலைவரான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பதியை அவமதித்தான். அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுதான். குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்க சொன்னார். இந்திரனும் குருவின் சொல்லப்படி பூமிக்கு வந்தான். பூமியில் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்தார். உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டான். இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு மதுரையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால தான் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்று பூஜை செய்யப்படுறதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்யறதுனால கெட்ட கர்மங்களில் இருந்து விடுபடலாம். தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுவதாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க. மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேணுங்க. பாவங்களையும் போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. சில பேர் பார்த்திங்களா யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்தும் கடவுளை மகிழ்விப்பாங்க தாங்க சொல்லப்படுதுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளில் நீராடினால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னே சொல்லலாங்க. கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் அனைத்துமே குறையுங்க. அன்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லதுன்னே சொல்லலாங்க. ஒரு நாள் முழுவதும் விரதம் இருக்கிறவங்க ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நவதானியங்களை சமைத்து கடவுளுக்கு
படைப்பாங்க. ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பானதாகவே சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மள பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்போங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சித்ரா பௌர்ணமியை பற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு கடன் தீர சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகனுக்குரிய ஒரு தினங்க. வாங்கிய கடனை எல்லாமே சீக்கிரம் திரும்பி கொடுக்க இந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. அப்போது இந்த நாளுக்கு இரட்டிப்பு மடங்கு சக்தி இருப்பதாகவே சொல்லப்படுதுங்க. அந்த நாள் இன்னைக்கு ஒரு பித்தளை தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க மட்டும் சில்வர் தட்டு பயன்படுத்துங்க. அதில் 2 கைப்பிடி துவரம் பருப்பை பரப்பி விடுங்க. அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதமோ இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க. கடையில் வாங்கிய ஸ்வீட்டு, ஒரு சாக்லேட்டோ இருந்தால் கூட போதும்னு சொல்லலாங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இந்த தயார் செய்த தட்டை அப்படியே வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கலாங்க. அதாவது நாளை மாலை சந்திரன் உதயமாகும் நேரம் ஒரு 6-6:30 மணி உங்களோட வீட்டு மொட்டை மாடிக்கோ பால்கனிக்கோ சந்திர தரிசனம் வரும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த தட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தட்டுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து சந்திர பகவானை, அம்மனை, முருகப்பெருமானை, குலதெய்வத்தை இது 3ஐயுமே சேர்த்து நினைத்து உங்களோட கடன் சுமை அனைத்துமே குறைய வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் 10 நிமிஷங்க கண் மூடி ஆழ் மனதில் நினச்சிக்கோங்க. எதையுமே யோசிக்காமல் இது மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்யுங்க. அது போதுங்க. பிரார்த்தனையை முடித்துட்டு இந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுங்க. 10 நிமிஷம் பிரார்த்தனை முடிந்ததுமே இந்த விளக்கை கொண்டு வந்து வீட்டிற்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. எண்ணெய் இருந்து வீட்டிற்குள் இன்னும் கொஞ்சம் நேரம் விளக்கு எரிந்தாலும் தவறு கிடையாதுங்க. விளக்கு எரிந்து முடிந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தான் இந்த தட்டை நீங்கள் எடுத்து சுத்தம் செய்யணும். விளக்கு எடுத்து சுத்தம் செய்து வைத்து விடுங்க. அந்த துவரம் பருப்பை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பானதுன்னு சொல்லலாங்க. அல்லது உங்களோட மொட்டை மாடியில் பறவைகள் வரும் அப்படின்னா அந்த பறவைகளுக்கு இதை நீங்கள் இறையாக நீங்கள் கூட போடலாம். இந்த இறை வழிபாடு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்குங்க. நிறைய பணம் வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்று இந்த 3 வேண்டுதலில் எந்த வேண்டுதலை நீங்கள் வைத்தாலுமே அது நிச்சயம் பலிக்குங்க. ஏன்னா இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கிழமைகளில் வந்திருக்கும் பௌர்ணமி நாளில் இந்த ஆன்மீக பதிவு சார்ந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சிவன் மற்றும் முருகன் போன்ற கோயில்களில் கிரிவலம் செல்வது வழக்கமாகவே இருக்குங்க. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு காலையில் குளித்து முடித்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை நடுவில் வைத்து சிவனை எண்ணி பூஜிக்க வேணுங்க. சர்க்கரை பொங்கல் செய்து படைத்து அதனை எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க. பழங்காலத்தில் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ஆற்றங்கரையில் உரல் தோண்டி அதற்கு திருவுரல் என்று பெயர் சூட்டி அங்கே இறைவனை வலம் வர செய்வாங்க. சித்திரை மாதத்தில் தாராளமாக கிடைக்கும். மா, பழ, வாழை போன்ற பழங்களை இறைவனுக்கு படைத்து வருவது வழக்கமாகவே இருந்துன்னு சொல்லலாங்க. இந்த நாளில் உறவினர்கள் நண்பர்களுடன் நதிக்கரையில் உரையாடி உண்பது தான் பழங்காலம் தொட்டு இருக்கும் வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புழுக்கத்தையும் வெயிலோட உஷ்ணத்தையும் சமாளிக்க இப்படி நீர்நிலைக்கு அருகில் மக்களை வர வைப்பதே இந்த சித்ரா பௌர்ணமியின் விஞ்ஞானபூர்வ உண்மையாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க. நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் பல உறவினர்கள் எல்லாருமே ஆடி பாடி மகிழ்ந்து உண்பது எல்லோருக்குமே ஒரு பிடித்தமான ஒன்றுன்னு சொல்லலாங்க. புராண கதைகளின்படி மக்களோட மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தர் அவதரித்த நாளும் இன்றுதானே சொல்லலாங்க. அவர் சிவன் வடித்த சித்திரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதாலும் சித்திரை மாதத்தில் பிறந்ததாலும் சித்திரகுப்தன் என்றும் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சித்திரகுப்தனை வழிபடுவதனால உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து நிச்சயமாக வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமியோட சிறப்பை பற்றி பார்த்துங்க. இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள்
தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுங்க. நீ தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் வியூஸ். தேங்க்யூ.